ஒரு கிராமத்தில் மண்பாண்டம் செய்யும் தொழிலில் சிறந்து விளங்கிய ஒரு ஏழை குயவன் இருந்தான். அவன் பெயர் சக்தி. அவனிடம் செல்வம் இல்லாவிட்டாலும் அவனது மனம் மிகவும் விசாலமானது. இயல்வது கரவேல் என்ற ஆத்திச்சூடி அவனது வாழ்க்கை தத்துவமாக இருந்தது. அவனது குடிசைக்கு அருகில் ஒரு தாகமுள்ள வழிப்போக்கன் வந்தான். கடும் வெயிலில் நடந்து வந்ததால் அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். குடிசையின் முன் நின்ற அவன், குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று மெதுவாக கேட்டான். சக்திக்கு வீட்டில் குடிக்க நல்ல தண்ணீர் மிக குறைவாகவே இருந்தது. ஆனாலும் அவன் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. உடனடியாக தனது சிறிய மண்குடத்திலிருந்து சுத்தமான குளிர்ந்த நீரை ஒரு மண் குவளையில் ஊற்றி அந்த வழிப்போக்கனுக்கு கொடுத்தான். தயவு செய்து குடியுங்கள் ஐயா என்றான் பணிவோடு. வழிப்போக்கன் தண்ணீரை அருந்தினான். அவன் உயிர் திரும்பியதைப் போல் உணர்ந்தான். உங்களுக்கு நன்றி ஐயா, நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள். இவ்வளவு குறைந்த வசதிகளிலும் நீங்கள் இவ்வளவு இரக்கத்துடன் இருப்பதைக் கண்டு நான் வியக்கிறேன் என்றான். சக்தி சிரித்துக்கொண்டே, ஐயா, இயல்வது கரவேல் என்று எங்கள் ஆத்திச்சூடி கூறுகின்றன. என்னிடம் கொடுக்க முடிந்ததை நான் மறைக்க கூடாது. என்னிடம் ஒரு குவளை தண்ணீர் இருந்தது, அதை உங்களுக்கு கொடுத்தேன். இதில் என்ன பெரிய விஷயம் என்றான். அந்த வழிப்போக்கன் உண்மையில் அந்த பகுதியின் மன்னன். மாறுவேடத்தில் தனது மக்களுக்கு மத்தியில் பயணம் செய்து கொண்டிருந்தான். சக்தியின் கனிவையும் தாராள மனப்பான்மையையும் கண்டு அவன் மிகவும் மகிழ்ந்தான். மறுநாள் மன்னன் தனது உண்மையான தோற்றத்தில் சக்தியின் குடிசைக்கு வந்தான். சக்தியை கௌரவித்து அவனுக்கு பல பரிசுகளையும் அவன் தனது தொழிலை மேம்படுத்த தேவையான உதவிகளையும் வழங்கினான். சக்தியின் இயல்வது கரவேல் என்ற குணம் அவனது வாழ்க்கையை மட்டுமல்ல, அவனது கிராமத்தின் வளர்ச்சியையும் மாற்றியது. மற்ற கிராம மக்களும் சக்தியிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் உதவத் தொடங்கினர்.